பெர்சன்டேஜ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து கேட்டுருவாங்க. இந்த கொஸ்டின் பார்க்கறது ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா பார்த்தோன்னே ஈஸியா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். அதாவது ஒரு பாக்டீரியாவோட எண்ணிக்கை ஆரம்பத்துல 20,000. முதல் 1 மணி நேரத்துல அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை 5% வளர்ச்சி அடையுது. இரண்டாவது 1 மணி நேரத்துல அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை 12% வளர்ச்சி குறையுது. மூன்றாவது 1 மணி நேரத்துல அந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை 10% வளர்ச்சி அடையுது அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு பிறகு இந்த பாக்டீரியாவோட எண்ணிக்கை என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சமைக்கிறாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கும் தனியாக ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பற்றி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு வகை பாக்டீரியாவோட எண்ணிக்கை ஆரம்பத்துல 20,000. முதல் 1 மணி நேரத்துல அந்த பாக்டீரியா 5% வளர்ச்சி அடையுது. இரண்டாவது 1 மணி நேரத்துல அந்த பாக்டீரியா 12% வளர்ச்சி குறையுது. மூன்றாவது 1 மணி நேரத்துல அந்த பாக்டீரியா எண்ணிக்கை 10% வளர்ச்சி அடையுது அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாக்டீரியோட எண்ணிக்கை என்ன வரும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாடல் சமைக்கிறாங்களா. ஸோ அந்த பாக்டீரியோட எண்ணிக்கை ஆரம்பத்துல எத்தனாயிரம்? 20,000. ரைட் பண்ணிக்காங்க. 20,000 பெருக்கல் ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல 5% வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறாங்க. 5% எழுதுவோம். 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இந்த 100 அப்படியே ரைட் பண்ணிக்காங்க. டினாமினேட்டர்ல 100 அப்படியே ரைட் பண்ணிக்காங்க. ஸோ இங்க வளர்ச்சி அடையுது அப்படின்னா இது ரெண்டையும் கூட்டிக்கணும். வளர்ச்சி குறையுதுன்னா ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இங்க வளர்ச்சி அடையுது அப்போ 100 + 5 105 இன்ட்டு இங்க 12%. 12% எப்படி எழுதுவோம்? 12 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ இந்த 100 அப்படியே ரைட் பண்ணிக்காங்க டினாமினேட்டர்ல. இந்த 100ல எந்த சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்க 12% குறையுது. அப்போ 100ல 12 போச்சுன்னா மீதி 88 பெருக்கல் இங்க 10% வளர்ச்சி அடையுது. அப்போ 10% 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ டினாமினேட்டர் 100 அப்படியே எழுதிக்காங்க. இங்க 10% வளர்ச்சி அடையுது. அப்போ 100 + 10 110. ஸோ நெக்ஸ்ட் இங்க ஒரு 4 ஜீரோ. இந்த 4 ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்க ஒரு ஜீரோ இங்க ஒரு ஜீரோ அப்படியே கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்ணுமா 21 இங்க 2. ஸோ இந்த ரெண்டும் அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 21 இன்ட்டு 88 இன்ட்டு 11. இது அப்படியே பெருக்குங்க. 21 இன்ட்டு 88 இன்ட்டு 11 ஈக்குவல் டு 20,328. அப்போ 3 மணி நேரத்துக்கு பிறகு அந்த பாக்டீரியோட எண்ணிக்கை பார்த்தோம்னா 20,328. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு வகை பாக்டீரியோட எண்ணிக்கை ஆரம்பத்துல 10,000. முதல் 1 மணி நேரத்துல 10% வளர்ச்சி அடையுது. இரண்டாவது 1 மணி நேரத்துல 5% வளர்ச்சி குறையுது. மூன்றாவது 1 மணி நேரத்துல 20% வளர்ச்சி அடையுது அப்படின்னா 3 மணி நேரத்துக்கு பிறகு அதோட எண்ணிக்கை என்னன்னு கேட்கறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.